4 பேர் சாப்பிட விடவும்னா எதுவுமே தப்பு இல்லை. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் பாக்யா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். புதுசாக நம்ம சேனலுக்கு இப்போ வந்திருக்கீங்கனாக்கா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போடுங்க. அப்படியே ஆல் என்ற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, நாளுக்கு நாள் நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ரேஷன் அரிசியில் நம்ம இட்லி வந்து எப்படி 5 ஸ்டார் இட்லி ரேஞ்சுக்கு நம்ம வந்து அதை செய்ய போகிறோன்ட்டு. இதில் என்ன புதுசு இருக்குன்னா, கண்டிப்பாக சில டிப்ஸ் இருக்குது, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு நடுத்தர குடும்பத்தில் அதுக்கும் கீழே உள்ளவங்க எல்லாருமே வந்து ரேஷன் அரிசி வந்து இட்லிக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏகப்பட்ட வீடியோஸ் இதை பற்றி இருக்குது. ஆனால் வீட்டில் இருக்க எங்கள் வீட்லேயே ஒரு ரேஷன் அரிசி இட்லின்னு தெரிஞ்சு அவர் சாப்பிட மாட்டார். ஆனால் நான் வந்து ஒரு டெக்னிக்கலாக இது இப்போ செஞ்சு கொடுக்குறதுனால அவருக்கு அது வித்தியாசம் தெரியாமல் அவர் சாப்பிட்றாரு. நானுமே இந்த ரேஷன் அரிசியை வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக முதல்லலாம் ரேஷன் கார்டு வந்து எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அம்மாவுக்கு வந்து நான் கொடுத்துருவேன். அவங்க போய் வந்து ரேஷன் வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தான் இப்போ நம்ம வந்து பொருட்களை வாங்க முடியுன்றதுனால இப்போ வேலைக்கு ஆள் யாரும் கிடையாது. நானே தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன். அப்போது அந்த ரேஷன் கடைக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வந்து அந்த ரேஷன் அரிசி வந்து இட்லிக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறேன் நான். ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து என் நீஸ் சொல்லியிருக்கேன்ல உங்களுக்கு. ஆல்ரெடி என்னுடைய பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். மேட்டூரில் என்னோடய நீஸ் இருக்கா, என் அக்கா பொண்ணு இருக்கா. அவள் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு நான் போனேன்னாக்கா எனக்கு வந்து இந்த ரேஷன் அரிசியில் வந்து அரிசி பருப்பு சாதம் பண்ணி கொடுப்பா, சாம்பார் சாதம் பண்ணி கொடுப்பா, அந்த கலவை சாதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரிலாம் பண்ணி கொடுப்பா. இன்னொன்று இட்லி வந்து அவங்க வீட்டில் அதில் தான் செய்வாங்க. நான் அப்போ சித்தி நான் ரேஷன் அரிசியில் தான் சித்தி இட்லி செஞ்சுருக்கேன்னா, அம்மா நீ எது செஞ்சு கொடுத்தாலும் அவர் ருசியாக செஞ்சு கொடுப்பா. அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கவி, நீ எதில் வேணால் செஞ்சு கொடு, நான் சாப்பிடுவேன் அப்படின்வேன். சூப்பராக இந்த குடல் குழம்புலாம் வச்சு கொடுப்பா, சிக்கன் குழம்பு வச்சு கொடுப்பா, அட்டகாசமாக இருக்கும். ஆனால் நான் வந்து ரேஷன் அரிசி வந்து அவங்களுக்கு கொடுத்ததுனால அவங்கக்கிட்ட நம்ம எப்படி கேட்குறதுன்னு நான் கேட்காமே இருந்தேன் நான். ஏன்னா ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து நல்ல பொருள் அப்படின்னும் போது நம்ம அதை பயன்படுத்த தெரியாமல் நம்ம அதை வந்து நம்ம வாங்காமல் இருக்கோம் நம்ம. ஆனால் எப்போ அது நல்ல பொருள் நமக்கு தெரியுதோ நம்ம அதை பயன்படுத்தணும் இல்லையா? தப்பு தானே. நம்ம வந்து ரேஷனில் வந்து சீப்பாக கிடைக்குது, ஃப்ரீயாக கிடைக்குதுன்றதுக்காக நம்ம அதை உதாசீனப்படுத்துறது ரொம்பவே தப்பு. நான் அதை உணர்ந்ததுனால நான் ரேஷன் வாங்க போக ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை வந்து நான் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன். அதுலேருந்து செம்மையாக இருக்குது. உப்பு உருண்டையெல்லாம் நான் ரேஷன் அரிசியில் தான் பண்ணுவேன், அட்டகாசமாக இருக்கும். ஆனால் இந்த இட்லி ரெசிபி பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் 2-3 நாள் நீங்கள் மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலுமே கடைசி வரைக்குமே அந்த புளிப்பு வாடையே இருக்காது. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் நம்ம யூஸ் பண்ணால் புளிக்கும், ஒரு மாவு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லையா, அது கூட வராதுங்க. ஸோ என்ன மாதிரி டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போது உடனே ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஏன்னா வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு ரேஷன் அரிசி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. இது ரேஷன் அரிசி கிடைக்கக்கூடியவங்களுக்கு அதை சிறப்பான முறையில் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னா அவங்களே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம இந்த அரிசியை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து பிரமாதமாக ஒரு 5 ஸ்டார் இட்லி ரேஞ்சுக்கு நம்ம இதை செய்கிறோன்றது தான் விஷயமே. இப்போ ஒரு அம்மா யாராவது ஒருத்தர் வந்து கேட்பார், வளன்னு பேசுகிறீங்க அப்படி இப்படின்னு. அப்படி உங்களுக்கு ஃபீல் பண்ணால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா எனக்கு என்ன பேசணும்னு தோணுதோ அதுதான் என் சேனலில் பேச முடியும். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் கேளுங்க, இல்லை போயிட்டே இருங்க. ஏன்னா அது ஆனா பெண்ணா எனக்கு தெரியாது. ஒரே ஐடியிலேருந்து ஒரே வீடியோவுக்கு 2 வாட்டி கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, வள கொல அப்படின்ற மாதிரிலாம் நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம். அது என் சேனல், ஏன் இஷ்டம், நான் எப்படி வேணால் பேசுவேன். உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், இன்னும் போயிட்டே இருங்க. சாரி, இந்த பதிவு கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா மாவு வந்து அவ்வளோ தரமாக இருக்கும். இதில் நம்ம பச்சரிசி கூட சேர்க்க போகிறது கிடையாது, வெறும் புழுங்கலரிசி மட்டும்தான். புழுங்கலரிசி மட்டும்னா எப்படி தோசைலாம் வரும், தோசைலாம் சும்மா அப்படி பேப்பர் மாதிரி வருது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதாங்க ரேஷன் அரிசி, அந்த வாங்கிட்டு வந்த பையிலேயே இருக்குது. நான் ட்ரம்மில் கொட்டிட்டு, ட்ரம் ஃபுல்லாகிடுச்சு, சின்ன ட்ரம் தான் அது. மிச்சத்தை வந்து நான் இந்த கட்டைப்பையிலே வச்சுருக்கேன். இப்போது இதில் 4 கிளாஸ் அரிசி நான் போட போகிறேன். நீங்கள் எந்த கிளாஸ் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய மெஷர்மெண்ட். அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். ஸோ இதில் நம்ம 4 போட்டுக்கலாம். இது இப்போ நைட்டு நான் ஊற வைக்கிறேன், 10 மணி நைட்டெல்லாம் ஊறட்டும். காலையில் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி வச்சிட்டோம்னா சாயந்தரம் வரைக்கும் அது புளிக்கட்டும். அப்புறம் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே நம்ம உளுந்து ஆட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 3 4 ஓகேங்களா. இப்போ
சும்மா ஒரு 2 தண்ணியில் அலசிட்டு நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். ஏன்னா திருப்பி நம்ம காலையில் கழுவிட்டு தான் நம்ம நல்ல தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம் நம்ம. ஸோ நல்லா ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு கழுவும் போது சூப்பராக வந்துடும். இப்போது வாஷ் பண்ணிவிட்டு நான் தண்ணி ஊற்றி வைக்கிறேன். ஒரு 3 தரம் தாங்க நான் வந்து வாஷ் பண்ணேன் சும்மா அப்படி. இது அப்படியே ஊறட்டும். காலையில் வந்து நம்ம இதை திருப்பியும் நல்லா ஒரு 2-3 வாட்டி வாஷ் பண்ணோம்னா சும்மா பளிச்சுன்னு ஆகிடும். அப்புறம் அடுத்த வேலையை நம்ம பார்க்கலாம். ஓகே, குட் நைட். குட் மார்னிங். நல்லா ஊறிடுச்சு. இதை தண்ணியை ஊற்றி 2-3 வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி மாவு அரைக்கலாம். நான் தண்ணி கழுவிட்டு வந்துடுறேன். இப்போது நல்ல தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நான் கம்மியாக தான் விட்டுருக்கேன். இவ்வளோ தான். இதுக்கு மேலே தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் அதை அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் தண்ணி விடவே இல்லைங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணோம்லே அதுதான். இந்த பதத்துக்கு அரைச்சிக்கங்க. கொஞ்சம் லேசாக நறுநறு, அதுக்கும் ரொம்ப நறுநறுன்னு எடுத்துடாதீங்க, ரொம்ப நைஸாகவும் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் இப்போ தெரியுதுங்களா, அந்த ஃப்ளோ தெரியுதுங்களா? அதுதான். நம்ம இப்போ இந்த பாத்திரத்தில் மாற்றிடலாம். நெக்ஸ்ட் ஈடு, இன்னும் ஒரு ஈடு இருக்குது. மொத்தம் 3 தரம் போட்டு அரைக்க போகிறேன். தேவையான உப்பு போட்டு இதை நல்லா கலக்கி கரைச்சிருவோம். கையில் கேமரா இருக்கிறதுனால நான் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுறேன். அப்புறம் பாருங்கள், நல்லா கரைச்சிட்டேன். இந்த பதத்துக்கு இருக்குது. அவ்வளோதான். தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். சாயந்தரமாக ஒரு 5 மணிக்கு உளுந்த ஊற போட்டு ஒரு 6-6:30க்குள்ளே அரைச்சி இதோடு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மாவு ஆட்டி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 7 ஹவர்ஸ் ஆகுது. மாவு புளிச்சிட்ருக்கு. இப்போ வந்து உளுந்து ஊற போட்டுடலாம். நம்ம 4 கிளாஸ் போட்டோம் இல்லைங்களா, 4 கிளாஸுக்கு 1 கிளாஸ் உளுந்து. தலை தட்டி அரிசி போட்டால் தலை தட்டியே போடுங்க, குவிச்சு போட்டிங்கன்னா குவிச்சு போடுங்க. ஸோ நம்ம எப்படி எந்த கிளாஸில் நம்ம அளக்குறோமோ அதுதான் நம்ம கணக்கு. இப்போது இந்த 1 கிளாஸ் போட்டாச்சு. இதுக்கு கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்க்கறதும் சேர்க்காததும் உங்கள் இஷ்டம். சில பேர் விலையே வேணும்னுவாங்க. பட் வெந்தயம் நல்லது உடம்புக்கு, வெந்தயம் ஆட் பண்ணுங்கள். ஒரு ஸ்பூனும் அப்படி ஃபுல்லாக. அவ்வளோதான். இப்போ இது ஒரு 2 வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அவ்வளோதான். தண்ணி ரொம்ப நிறைய ஊற்றாதீங்க. ஏன்னா நம்ம உளுந்து ஊற தண்ணியை வந்து நம்ம உளுந்து ஆட்டும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போது இதுக்கு ஒரு திட்டமாக தண்ணி ஊற்றுங்க. உளுந்தோட குவாலிட்டியை தயவு செஞ்சு செக் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் வந்து எனக்கு சரியாக வரல அப்படின்ற கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடாது. எதுவுமே நம்ம எந்தெந்த பொருளை குவாலிட்டியாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு நம்ம ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கும். இது அப்படியே ஊறட்டும். தண்ணி பார்த்திங்களா இவ்வளோ தான் இருக்குது. இதை தான் நம்ம அரைக்கும் போது யூஸ் பண்ணணும். அதனால தான் நிறைய தண்ணி வைக்க வேண்டான்ற இந்த வைரம் இருக்கானே. சரி, இப்போ இது வந்து ஊற வச்ச நேரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இதை அரைச்சிடணும். 1 மணி நேரம் இது ஊறினாலே போதும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே இதை அரைச்சி முடிச்சிடணும். ஓகேவா? இது ஊறட்டும். நம்ம இது 1 மணி நேரம் கழிச்சு இதை பார்க்கலாம். இந்த ஆல்மோஸ்ட் நமக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு. பாருங்கள், இப்படி கிள்னதும் டக்குன்னு உடையுது. இப்போ நம்ம இதை கிரைண்டரில் போட்டுடலாம். நம்ம உளுந்து ஊற வச்ச தண்ணியே நம்ம தெளித்து நம்ம அந்த உளுந்து நம்ம ஆட்டி எடுக்கணும். ஒரு 15 நிமிஷம் ஓடினாலே போதும். எங்கள் கிரைண்டரில் ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. மற்றவங்க கிரைண்டர் எப்படி தெரியும்னா ஒவ்வொரு கிரைண்டர் வாட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதனால நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வரும். இன்னும் ஒரு 5 நிமிஷம். உளுந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாவு வந்து ஆட் பண்ணிடலாம். 15 நிமிஷம் தான் ஆட்டணும். உளுந்து பார்த்திங்களா எவ்வளோ உபரியாக இருக்குன்னு.
இதுக்கு தான் சொல்கிறது குவாலிட்டி பாருங்கள் அப்படின்னு. நம்ம 1 மணி நேரம் தான் ஊற வச்சோம். பாருங்கள் தண்ணி தெளித்து ஆட்டும்போது எப்படி வெண்ணெய் மாதிரி திரண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்காதனால தான் அந்த உளுந்து வந்து புளிப்பு வாடை எடுக்காது. நம்ம ரொம்ப நேரம் அரிசியோடு உளுந்து ஊற வைக்கும்போது அந்த மாவு சீக்கிரமாகவே நல்லா புளிச்சிருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு டே நல்லாயிருக்கும், அதுக்கு அடுத்த நாள்லாம் ரொம்ப புளிச்சிரும். நல்லா கலக்கணுங்க. ஏன்னா உளுந்தும் அரிசியும் நம்ம இப்போ எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ கட்டி இல்லாமல் அடியில் அரிசி உக்காந்துரும். ஸோ எல்லா பக்கமும் நல்லா தொலாவி நீங்கள் அதை அந்த உளுந்தோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஈவனாக வந்து உங்களுக்கு புளிக்கும். 7 மணிக்குள்ளே இது எல்லா வேலையும் முடிஞ்சுது. தோசை தான் ஃபஸ்ட்டு ஊற்ற போகிறேன். தோசை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எடுத்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் மாவை ஊற்றலாம். அடுத்தது இட்லி. நான் எப்போவுமே இட்லிக்கு வந்து துணி போட்டு தான் நான் வந்து இட்லி ஊற்றுவேன். நீங்களும் அதே மெயின்டைன் பண்ணுங்கள். அதுதான் ஆரோக்கியமானதும் கூட. பாருங்கள் செண்டாக வரும் பாருங்கள். நம்ம கரண்டியில் ஒரு கரண்டி மூண்டு அப்படி ஊற்றினோம்னா அப்படி பூ மாதிரி இருக்கும் நீங்கள் இட்லியை உடச்சி சாப்பிடும்போது. தேங்காய் சட்னி, கார சட்னி, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, சாம்பார், குருமா, வடகரி, தலைக்கறி, மீன் குழம்பு, கடல் குழம்பு, கறி குழம்பு, கோழி குழம்பு எது வச்சு சாப்பிட்டாலும் 4 இட்லி சாப்பிட்றவங்க 6 இட்லி 8 இட்லி கன்ஃபார்மாக சாப்பிடுவாங்க. ஏன்னா குழம்பு நல்லா இருந்தாலும் இட்லி சூப்பராக இருந்தால் தான் நம்ம வந்து அதிகப்படியாக ஒரு 2 இட்லி சேர்த்து சாப்பிட்லான்ற ஒரு எண்ணமே வரும். இப்போ குழம்பு நல்லா இருந்து இட்லி சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 இட்லி சேர்த்து சாப்பிட்லான்னு நினச்சேன், சொதப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு மிளகா பிடிக்க கூட நீங்கள் ஒரு இட்லி சாப்பிட்னா கூட 4 இட்லி சேர்த்து சாப்பிட்றீங்க. பணியாரமும் சும்மா பஞ்சு போல் வரும். இதுவும் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாகவும் அதே சமயத்தில் சுவையான ஒரு பாசிப்பருப்பு சாம்பார் நம்ம வைக்கலாம். இப்போ நான் இதில் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இதில் அப்புறம் வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், பூண்டு ஒரு 5-6 பல் போட்டிருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம வேக வச்சு கடைஞ்சி திருப்பியும் வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதை நீங்கள் கரண்டி வச்சோ இல்லை ஸ்மாஷர் வச்சோ கடைஞ்சி எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 4-5 பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அடுத்தது இதுக்கு வேணுங்கிறது வந்து சாம்பார் பொடி கொஞ்சம். அவ்வளோதான், குழம்பு தாளிச்சிடலாம். எண்ணெய் காண்டிடுச்சு. கடுகு, கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை, பூண்டு தட்டி வைக்க பூண்டு, நறுக்கின வெங்காயம், ஒரு 100 கிராம் அளவு வெங்காயம் போட்டிருக்கேன். 200 சிறுபருப்பு போட்டிருந்தேன். நல்லா அது ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பருப்பு வேக வைக்கும் போதே போட்டிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெயில் இப்படி பொரியும் போது இன்னும் செம்ம வாசனையாக இருக்கும். ஓரளவுக்கு வதங்கி இருக்கும்போதே இந்த தக்காளி ஆட் பண்ணிடலாம். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும். சின்னதாக ஒரு தக்காளி பழம் போதும், ரொம்ப தக்காளி வேண்டாம். கெட்டியாக செஞ்சால் தால் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கெலாம் செய்வாங்க. தண்ணியாக இருந்தால் சாம்பார், அவ்வளோதாங்க வித்தியாசம். தாலில் வந்து சாம்பார் பொடியோ மிளகா பொடியோ ஜாஸ்தி சேர்க்க மாட்டாங்க. நம்ம இதில் வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணுறோம். சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஒவ்வொரு ரெசிபிக்குமே. இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றினா அது வேறையாக போகும். சாம்பார் பொடி நம்ம காரம் எவ்வளோ சாப்பிடுவோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் காரம் கம்மி பண்ணிக்கோங்க. இதை எடுத்து அப்படியே பருப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கெட்டியாக வேணும். அவ்வளோதாங்க. தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இதுலேயே ஒரு சின்ன வேரியேஷன் பண்ணிங்கன்னா அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கும். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை நல்லா பவுட்ரு பண்ணி தண்ணியாக கரைச்சி இதில் ஊற்றிட்டிங்கனாக்கா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதான். இது நல்லா கொதி வரட்டும், இறக்கிடலாம். அவ்வளோதாங்க.
அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி. ஃபைனலாக கொத்தமல்லியை போட்டு வைக்கிடுவோம். சூப்பரான வாசனை. வாசனை மட்டும் இல்லைங்க, சாப்பிட்டாலுமே அருமையாக இருக்கும். என்ன நம்ம வீடியோ குவாலிட்டி தான் கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். பட் நான் சொல்கிற பிரகாரம் நீங்கள் சமையல் பண்ணிங்கன்னா உண்மையிலே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கோழி நொண்டியாக இருந்தால் என்ன, குழம்பு ருசியாக இருக்கா பாருங்கள். அது மாதிரி நம்ம வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சொல்கிற விஷயம் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான இட்லி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ரேஷன் அரிசியில் தான் நம்ம இந்த இட்லி செஞ்சோம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் தான் மற்றவங்களுக்கு தெரியும். அதர்வைஸ் நம்ம வீடியோ பார்த்தாலும் தெரியும். வெள்ளை வெள்ளையர்னு எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அட்டகாசமாக வந்திருக்கு பாருங்கள் இட்லி. ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கப்பா. நானெல்லாம் குழம்பு தொட்டுலாம் சாப்பிட மாட்டேங்க. இப்படி நல்லா கலரை ஊற்றி அப்படி பெரட்டி சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். என்னங்க பார்த்தீங்களா, உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு பிரயோஜனமான பதிவு. சில பேருக்கு இன்னும் தெரியாது. மொத்தமாக ஊற வச்சு மிக்சியில் அரைக்கிறவங்க இருக்காங்க, கிரைண்டரில் அரைக்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் அந்த மாவனுடைய குவாலிட்டியை விட இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு வாட்டி அரைச்சிக்கிட்டிங்கன்னா இது மாதிரி தான் நீங்கள் அரைப்பீங்க. ஸோ நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற அரிசின்றதை நீங்கள் தவறாக நினைக்காம, உண்மையை சொல்லப்போனால் வெள்ளையாக கிடைக்கக்கூடிய அரிசியை விட இந்த அரிசி தான் தரமான அரிசி. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் கலவை சாதம், இந்த பருப்பு சாதம், சாம்பார் சாதம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் ரேஷன் அரிசியை பயன்படுத்தலாம். எந்த தப்பும் கிடையாது. ஒரு விஷயம் நல்லா ஞாபகப்படுத்திக்கங்க. ஃப்ளட் வந்தபோது, புயல், மழை எல்லாம் வரும்போது நமக்கு என்ன நடக்கும்? வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும், சாப்பாடு கிடைக்காது. ஆனால் எங்கே இருந்தோ எப்படி செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் அதில் அரிசியினுடைய தரத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பசிக்கு சோறு கிடைக்குதான்னு தான் பார்ப்பீங்க. ஸோ அதனால் நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலை. இப்போ நான் உணர்ந்தேன் இல்லையா, அந்த மாதிரி அந்த அரிசி நல்லா இருக்குன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் யூஸ் பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. ஓகேவா? சரி, எப்பவும் போல் லைக்ஸ், கமெண்ட், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் எதையுமே மறந்துடாதீங்க. முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. நாளுக்கு நாள் நீங்கள் கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி.